நமஸ்காரம். ஒரு முக்கியமான அறிவிப்பு மற்றும் வேண்டுகோள். குலசேகராழ்வாருடைய அவதார ஸ்தலம் திருவஞ்சிக்களம். திருச்சூருக்கருகே கேரள மாநிலத்தில் கொடுங்கலூர் அதற்கருகே இருக்கும் திருக்குலசேகரபுரம் திருவஞ்சிக்குளம். அங்குதான் குலசேகர பெருமாள் அவதரித்தார். அதனால் 21 ஆண்டுகளுக்கு முன்னால் அவ்வாழ்வாருக்கு அங்கு கோயில் எழுப்பி ஸ்ரீனிவாச பெருமாள், பத்மாவதி தாயார், ஆச்சாரியர்கள் இவர்களோட பிரதிஷ்டை செய்யப்பட்டு செவ்வனே நடந்து வருகிறது. ஆண்டுதோறும் 3 உற்சவங்கள் நடைபெறுகின்றன. இப்போது திருப்பணி செய்து சம்பரோக்ஷணம் நடைபெற உள்ளது. செப்டம்பர் 4ஆம் தேதி அன்னைக்கு சம்பரோக்ஷணம். துவஜஸ்தம்பம், விமானம், ராஜகோபுரம், தளவரிசை, வர்ணகலாபம் இப்படி பல திருப்பணிகளும் நடந்தேறி உள்ளன. அடுத்து சம்பரோக்ஷணம் நடைபெற உள்ளது உபய வேத பாராயணத்தோடு. இந்த திருப்பணியில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். யாரால் என்ன முடியுமோ செய்யலாம். 100, 500, 1000, 50,000 எதுவுமோ. ஆனால் அனைவரும் பங்கு கொள்ள வேண்டும்னு கேட்டுக்கொள்கிறேன். சிறுதுளி பெருவெள்ளம். இதற்குரிய தகவல்கள் UPI ID அல்லது செக் அனுப்ப வேண்டுமானால் அதற்குண்டானது அட்ரஸ், போன் நம்பர்கள், வாட்ஸ்அப் நம்பர் இது எல்லாமே தனியே அனுப்பியிருக்கிறேன். இதே என்பணி ஆப்பில் இருக்கும் மெசேஜஸ் என்னும் செக்ஷனுக்கு போனால் அடியினுடைய வீடியோ அப்பீல் மற்றும் பேங்க் தகவல்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை பார்த்து உடனடியாக ஆவண செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு தகவல் தேவையானால் கிஞ்சித்காரன் ட்ரஸ்ட் மயிலாப்பூர் ஆபீஸை கூப்பிடலாம். 2499-2728 2499-2728 அல்லது 2466-2728. அவசியம் கைங்கரியத்தில் பங்கு கொண்டு குலசேகராழ்வார், பத்மாவதி தாயார், ஸ்ரீனிவாச பெருமாள் அனுகிரகத்துக்கு பாத்திரர்கள் ஆக வேணும்னு பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். நெருக்கத்தில் இருக்கிறபடியால் உடனடியாக உதவ வேண்டுகிறேன். சத்தியம், தானம், தபஹா, சௌச்சம் இந்த 4 கால்களும் இருக்கும்னு பாகவதத்தில் சுகாச்சாரியர் கூறுகிறார். கிருதயுகத்தின் தொடக்கத்தில் தர்ம தேவதை, பூமி மாதா இருவரும் இருந்தனர். இந்த பூமாதேவியே ஒரு பசுவின் உருவத்தில் இருக்கிறாள். 4 கால்கள். சத்தியம், தானம், தபசு, சௌச்சம். சௌச்சம் என்றால் மனம், மொழி, மெய் 3ம் ஒற்றுமையாக இருப்பது. எதை நினைக்கிறோமோ அதை பேசி, எதை பேசுகிறோமோ அதை செய்வது. இந்த 4ம் ஒவ்வொரு யுகத்திலும் குறைந்து கொண்டே வரும். கலியுகத்தின் தொடக்கத்தில் ஒன்று மட்டும்தான் மிஞ்சும். எது மிஞ்சலாம்? நம்மால் எது இயலும்? சத்தியம் பேசலாமா என்றால் அவரவர் ஆத்ம சோதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும். பேச முடியும். ஆனால் நாம நினைத்துக் கொண்டிருப்பது கலியுகம், உண்மையெல்லாம் எடுபடாது, இது தவறான சிந்தனை. பேசலாம். தவம் புரிய முடியுமான்னு கேட்டால் கஷ்டம்தான். அதற்குண்டான வசதி வாய்ப்புகள் எல்லாம் இப்போது இல்லை, நேரமும் இல்லை, ஸ்ரத்தையும் குறைவு. ஆனால் தவம் என்பதை ஆலோசனம் செய்தல், சீர்தூக்கி பார்த்தல், அனலைஸ் பண்ணுவது, டிஸ்கஸ் பண்ணுவது, பகவானை பற்றி தெரிந்து கொள்வது, இதெல்லாம் செய்ய முடியும். சௌச்சம், மனம், மொழி, மெய் ஒத்துமையாக இருக்குமா? பூஜிக்கும் போது இருக்கலாமே. மனதார பூஜிக்க வேண்டும் நினைத்து, வாயார அவன் நாமங்களை சொல்லி பூஜித்து, கைகளார புஷ்பங்களை இட்டு செய்யலாம். வாயினால் பாடி, மனத்தினால் சிந்திக்க, தூமலர் தூவி தொழுது சாத்தியம், ஓரளவு சாத்தியம். இது எல்லாத்தையும் விட தானம் கண்டிப்பாக சாத்தியம். மற்ற 3ம் எப்படி இருந்தாலும் கொடுப்பது ஈகை, இசைபட வாழ்கை என்பது தமிழர் பண்பாடு. நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ அதில் ஒன்றில் இத்தனை பாகம் கொடுக்க வேணும்னு தர்மசாஸ்திரமே சொல்லுகிறது. அந்த தானத்தின் போது சாத்விக தானமாய்
கண்டிப்பா கொடுக்க வேணும். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் என்ற ஆண்டாருடைய பாசுரம். தீர்த்த தானம், வஸ்திர தானம், ஒரு பசுமாட்டுக்கு புல்லிடுதல், 4 பேருக்கு அன்னம் கொடுத்தல், எத்தனையோ சொல்லி இருக்கிறார்கள். அந்த தானம் கண்டிப்பாக சாத்தியம். அது அதிகமாகத்தான் செய்ய வேண்டும், லட்சக்கணக்கில் தான் என்றும் இல்லை. சின்ன சின்னதாக செய்தாலும் தானம் சிறப்பானது. நாம் கொடுத்தோங்கிற எண்ணம் கூட இல்லாமல், அது அவருடைய சொத்து, கொடுத்தோம், இவ்வளவுதான் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நம் சொத்துன்னு நினைக்காமல் கொடுக்க வேணும். கொடுத்தால் தன்னிடையே அந்த நல்ல எண்ணமும் நமக்கு வரும். அப்படி இந்த கலியுகத்தில் நம்மால் இயன்றவை சிலது உள்ளன. அதை சீர்தூக்கி பார்த்து எவ்வப்போதெல்லாம் முடியுமோ செய்ய வேண்டும், கண்டிப்பாக செய்ய வேண்டும். மீண்டும் ஒரு முறை உங்களிடத்தில் வேண்டிக் கொண்டு, குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம் என்று கூறி அமைகிறேன். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.